இது நம்ம ஃபேமிலி. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். மீரான், வணக்கம். அங்க போக்குவரத்து நெரிசல்ல தாம்பரம் சாலைகள் திணறுவதை நம்மளால காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிலைமையை சீராக்க ஏதேனும் நடவடிக்கை அங்க முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்குள்ள சூழல் என்ன மீரான்? விரிவா பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று மாலை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சென்னையில் வசிக்கின்ற வெளியூர்களில் வசிப்பவர்கள் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று ஏராளமானவர்கள் கிளம்பி செல்வதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் தொடங்கி இருப்பதால் போக்குவரத்து போலீசார் தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று இரவு அதிக அளவு போக்குவரத்து பாதிப்பு நெரிசல் இருக்கும் என்பதற்காக கூடுதல் போலீசாரை போட்டு ஜிஎஸ்டி சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். தற்போது ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்ல வேண்டிய புறப்பட்டு செல்வதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நன்றி மீரான், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.